2026இல் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு ஆட்சி அமைக்கும் என அதிமுக மருத்துவரணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். அதிமுக மருத்துவரணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட மேலதாளம் முழங்க எம்ஜிஆர், ஜெயலலிதா வேடமிட்டவர்களுடன் சென்று விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்தார். இவர் மதுரை வடக்கு, மதுரை மத்தி மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்தார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரை வடக்கு, மதுரை மத்தி, மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மதுரை தெற்கு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், உசிலம்பட்டி, மேலூர் ஆகிய 9 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதிகளில் போட்டியிட அதிமுக மருத்துவ அணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் 2026இல் அதிமுக ஆட்சி அமைத்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவார் என்றும் தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட வேலையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கு இணங்க இன்று விருப்ப மனு தாக்கல் செய்வதற்காக இன்னைக்கு சென்னை வந்திருக்கிறோம். மதுரையிலேருந்து வந்திருக்கிறோம், மதுரை மாநகர்லேருந்து வந்திருக்கிறோம். நான் மதுரை வடக்கு தொகுதிக்கு நான் விருப்ப மனு செய்திருக்கிறேன். மதுரையில் உள்ள அத்தனை தொகுதிகளுக்கும் பொதுச் எடப்பாடி பேரில் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறோம். நாங்கள் எல்லாம் இப்போ கழக தோழர்கள் எல்லாம் புரட்சி தலைவருக்கு பிறகு, புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிறகு இந்த இயக்கத்தின் ஒரு ஐகானிக் ஃபிகராக, அடையாளமாக பொதுச்செயலாளர் அவர்கள் இருக்கிறார்கள். அதை உணர்த்தும் வண்ணம் மதுரையில் கூட அத்தனை தொகுதிகளும் அவருக்காக விருப்ப மனு செய்திருக்கிறோம். ஐயா அவருடைய சாதனைகள், புரட்சி தலைவர் தொடங்கி புரட்சி அம்மா தொடங்கி ஐயா புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியருடைய சாதனைகள் இந்த தேர்தலில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் 2027 ஐயா பொறுப்பேற்பார். இந்த விடியா திமுக அரசு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் ஐயா எடப்பாடியார் அவர்களே. 26இல் அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது. ஐயா எடப்பாடியார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிறார். மக்களுக்கு உண்மையான விடியல் கிடைக்கும்.